Hi students. Next நம்ம பார்க்க போகிறது எதை பற்றினா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு டாப்பிக்கு தான் கண்டினியூ பண்ண போகிறோம். என்னென்னா வேரியேஷன் ஆஃப் ஜி டியூ டு அந்த ஒரு டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ். ஓகேங்களா, ஒரு டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி எப்படி மாறுது அப்படிங்கிறத பார்த்துருப்போம். 3 கண்டிஷன் நம்ம பார்த்துருப்போம். 4வது கண்டிஷன் என்னதுன்னா வேரியேஷன் ஆஃப் ஜி டியூ டு ரொட்டேஷன் ஆஃப் த எர்த். பூமியோட அந்த ஒரு சுழற்சியின் காரணமாக இந்த ஜியோட மாறுபாடு, ஜி அதாவது ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து எப்படி மாறுது பூமியோட அந்த சுழற்சியினால் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு மறுபடியும் ஒரு படத்தை வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். எப்படின்னா, இது பூமி அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம எப்பயும் போல் இது போல்ஸ்ன்னு நமக்கு தெரியும், இது ஈக்குவேட்டர்னு தெரியும். ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து அந்த ஒரு பொருள் பிங்கிற பாயிண்டில் வந்து அந்த ஒரு மாஸ் இருக்குது அப்படின்னா பூமி வந்து அதோட ஆக்சிஸை பொறுத்து ஜஸ்ட்டு ரொட்டேட் ஆகுது. அதோட ஆங்குலர் வெலாசிட்டி நமக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒமேகாவில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒமேகாங்கிறது என்னது? ஆங்குலர் வெலாசிட்டி. ஜஸ்ட்டு ரொட்டேட் ஆகுதுன்னா அந்த பொருள் எப்படி போயிட்டு வரும்? ஜஸ்ட்டு இப்படி ட்ராவல் ஆகிட்டு வரும். ஆமாங்களா, இந்த ஒரு சர்க்குலர் பாத்தில் ட்ராவல் இந்த இதோட ஆக்சிஸை பொறுத்து பூமி இப்படி சுற்றுது. ஆமாங்களா, ஜஸ்ட்டு இதோட ஆக்சிஸை வச்சு இப்படி சுற்றுதுங்கும் போது இந்த ஒரு பாத்தில் வந்து அந்த ஒரு பொருள் ட்ராவல் ஆகும். அப்படி இருக்கும்போது நமக்கு தெரியும் இந்த டிஸ்டன்ஸ் என்னது? ரேடியஸ்ஸு. இந்த டிஸ்டன்ஸு ரேடியஸ். இதோட அந்த ஈக்குவேட்டார் லைனோட அந்த பொருள், ஓகேங்களா, எந்த பொருள் சுதோ அந்த பொருள் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை வரைஞ்சோம்னா மேக் பண்ணுற அந்த ஒரு அந்த ரேடியஸில் அந்த ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கும் இந்த ஈக்குவேட்டாரோட லைனுக்கும் அந்த நடுவில் இருக்க அந்த மேக் பண்ணுற ஆங்கிள் நம்ம பைன்னு கன்சிடர் பண்ணுறோன்னா அந்த பைங்கிறது வேறு எதுவும் இல்லை, லேட்டிடியூட்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, அந்த ஒரு பை தான் வந்து ஆங்கிள். எம்ஜி எங்கே தான் இருக்கும்? அந்த ஜஸ்ட் மேக் பண்ணுற ஆங்கிள் என்னது? சென்டர் ஆஃப் த எர்த்தை நோக்கி என்ன தான் இருக்கும்? இதுதான் சென்டர் ஆஃப் த எர்த். அப்படிங்கும்போது சென்டர் ஆஃப் த எர்த்தை நோக்கி என்ன இருக்கும்? வெயிட். அதோட ஃபோர்ஸ் வந்து அதை நோக்கி தான் இருக்கும் நம்ம பார்த்துருப்போம். அப்போ அந்த பொருளோட வெயிட் எதை நோக்கி இருக்கும்? சென்டர் ஆஃப் த எர்த்து. இந்த பொருள் இப்படி சுற்றி வரும்போது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்? சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஆமாங்களா, சென்ட்ரிஃபியூகல் ஜஸ்ட் இப்படி சுற்றி வருது, பூமியும் சுற்றுது, அந்த பொருளும் வந்து அது கூடவே சென்ஸ் சுற்றுதுன்னா இது வந்து என்னது? ஒரு நான் இனர்ஷியல் ஃப்ரேம். நான் இனர்ஷியல் ஃப்ரேமில் என்ன ஆக்ட் ஆகும்? சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். ஓகேங்களா, அப்போ அந்த பொருள் ஜஸ்ட் வெளிநோக்கி என்ன ஃபீல் பண்ணும்? சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை ஃபீல் பண்ணும். அப்போ இது ஒரு ஃபோர்ஸு, இது ஒரு ஃபோர்ஸ்னால் அதோட ரிசல்டன்ட் எங்கே இருக்கும்? ஜஸ்ட்டு இந்த மாதிரி சென்டரில் இருக்கும். ஆமாங்களா, ஜஸ்ட்டு இந்த பக்கம் இருக்கும். அதோட ரிசல்டன்ட் தான் நமக்கு என்னது? நமக்கு இந்த இடத்துல ரிசல்டன்ட்டாக அந்த சுத்தம் போது இருக்க அந்த ஒரு வேல்யூ அது சேஞ்ச் ஆகுதா இல்லையாங்கிறத அப்புறம் பார்க்கலாம். ஓகேங்களா, ஜஸ்ட்டு அதோட ரிசல்டன்ட் எப்படி இருக்கும்? ஜஸ்ட்டு எம்ஜி டேஷ். ஜிங்கிறது வந்து நார்மல் வேல்யூ, ஜி டேஷ்ங்கிறது அந்த ஒரு வேரியேஷனுக்கு நம்ம டினோட் பண்ணுறது. இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம்னா, as the earth rotates, a body placed on its surface moves along the circular path. ஆமாங்களா, ஜஸ்ட் எர்த் ரொட்டேட் ஆகும்போது அது மேலே இருக்க அந்த ஒரு பொருள் சர்க்குலர் பாத்தில் ரொட்டேட் ஆகுது. அண்ட் ஹென்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் எ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். ஒரு நான் இனர்ஷியல் ஃப்ரேமுங்கும் போது நம்ம என்னது சொல்ல முடியும்? இந்த இடத்துல அது ஒரு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. டியூ டு இட் த அப்பேரண்ட் வெயிட் ஆஃப் த பாடி டிக்ரீசஸ். இந்த இடத்துல என்ன தான் சொல்லியிருக்காங்க? நம்ம பார்த்த அந்த எல்லா கண்டிஷன்ஸ்லையும் என்ன தான் ஆகுது? வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது. வேரியேஷன் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்பேரண்ட் வெயிட்டுங்கிறது என்னது? நம்ம தோற்ற எடைன்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா, அந்த வேல்யூ என்னவாகுது? குறையுது அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. நமக்கு இந்த இடத்துல நமக்கு தேவையானது எம் ஜி டேஷ். எந்த ரெண்டு ஃபோர்ஸ்னாலும் இருக்குது? எம்ஜிங்கிற ஃபோர்ஸு ப்ளஸ்ஸு அந்த ஒரு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸு. அப்போ எம்ஜி டேஷ் ஈக்குவல் டு எம்ஜி வந்து ஜஸ்ட் ரெண்டு ஃபோர்ஸஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ரெண்டு வெக்டர் குவான்டிட்டி ஆட் பண்ணுறோம்னு என்ன பண்ணுவோம்? வெக்டர் அடிஷன் வந்து a² + b² + 2ab cos θ. அந்த வெக்டர் அடிஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது mg² + fe the whole square plus 2 mg fe cos அந்த ஆங்கிளை வந்து 180 minus பைன்னு யூஸ் பண்ணுவோம். காசில் வந்து அது எழுதும் போது 180 ஜஸ்ட்டு ஆங்கிளாக பார்க்கும்போது 180 minus பையில் உங்களுக்கு வரும். பை டேரெக்டாக வராது 180, ஏன்னா காசில் பார்க்கும்போது 180 minus பை, சைனுங்கும் போது ஜஸ்ட்டு பையில் வரும். நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம சால்வ் பண்ணுறோம். நமக்கு வந்து எஃப்இயோட வேல்யூ என்ன தெரியும்? சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வேல்யூ mr ஒமேகா ஸ்கொயர் அந்த ஒரு காஸ் பை ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் இருக்குது. அப்போ mr ஒமேகா ஸ்கொயர் காஸ் பை. ஜஸ்ட் இதோட வேல்யூவையும் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம அதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா, நமக்கு அந்த ப்ரொசீஜர் தேவையில்லை. ஓகேங்களா, ஜஸ்ட் எப்படி வந்துச்சு, என்ன கண்டிஷன் எடுத்திருக்காங்க, ஜஸ்ட் கொஞ்சம் பெருசாக போகுங்கிறதுனால டெரிவேஷன் ஜிடாஸோட வேல்யூ என்னென்னு எடுத்திருக்கேன்? அந்த வேரியேஷன். ஓகேங்களா, அந்த பூமி சுற்றுறதுனால இருக்க அந்த ஒரு வேரியேஷன், அந்த வேரியேஷனை ஜி டேஷ்னு எடுத்திருக்கேன். ஈக்குவல் டு ஜி டேஷ் அல்லது ஜி எஃபெக்டிவ்னு நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். ஈக்குவல் டு ஜி மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஆர் காஸ் ஸ்கொயர் பை. ஓகேங்களா, இந்த பைங்கிறது ஒன்றும் இல்லை, த ஆங்கிள் விச் த லைன் ஜாயினிங் த பாயிண்ட் ஆஃப் த சென்டர் ஆஃப் த எர்த் மேக்ஸ் வித் த ஈக்குவட்டோரியல் லைன். ஓகேங்களா, அந்த ஜஸ்ட் இப்படி இருந்தது ரேடியஸ்ஸு, இந்த இடம் தான் என்னது?
mg இந்த இடத்துல நம்ம என்ன பார்த்தோம் பைன்னு யூஸ் பண்ணோம் ஆமாங்களா. ஜஸ்ட்டு ஒரு லைன் வந்து ஜாயின் பண்ணுது எந்த இடத்த சென்டர் ஆஃப் த இடத்த ஜாயின் பண்ணுது அந்த லைனுக்கும் மேக்ஸ் வித் ஈக்வட்டோரியல் பிளேன். அந்த ஈக்வட்டோரியல் இருக்கிற இது போல்ஸு இது ஈக்வட்டோர் ஆமாங்களா. அந்த ஈக்வட்டோர் பிளேனோட அந்த மேக் பண்ணுற அந்த ஒரு ஆங்கிள் தான் என்னது பை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதை தான் நம்ம என்னென்னு வேறு மாதிரி சொல்லுவோம்னா லேட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்முலா வச்சு போல்ஸில் எப்படி இருக்கும் வேல்யூ ஈக்வட்டோரில் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா போலில் வந்து அந்த வேல்யூ எப்படி இருக்கும் ஜஸ்ட்டு இந்த டயக்ராமை பாருங்கள். ஒருவேளை அந்த பொருள் போல்லையே இருந்துச்சு அப்படின்னா இதுதான் போல் அப்படின்னா இந்த போலில் இருந்து இந்த இடத்துல இருக்க அந்த ஜஸ்ட் இந்த இதுக்கு மேக் பண்ணுற அந்த ஆங்கிள் என்னவாயிடும் 90 டிகிரி ஆகிடும் ஆமாங்களா. 90 டிகிரி ஆகிடும். இதே ஈக்வட்டார்லேயே அந்த பொருள் இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு பேரலாக இருக்கும் அதே லைனில் இருக்கும்போது 0 டிகிரி இருக்கும் ஆமாங்களா. அப்போ போல்ஸுங்கும் போது 90 டிகிரி ஈக்வட்டாருங்கும் போது 0 டிகிரி. ஜஸ்ட்டு போலில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஈக்வட்டாருக்கு பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஈக்வட்டாரில் பார்க்கும்போது தீட்டாவோட வேல்யூ என்னென்னு எடுத்துருக்கோம் 0ன்னு எடுக்கும்போது காஸ் 0வோட வேல்யூ 1. அப்போ ஜி டேஷோட வேல்யூ என்ன இருக்குது ஜி மைனஸ் ஆர் ஒமேகா ஸ்கொயர்னு நமக்கு கிடைக்குது. ஈக்வட்டாரில் என்ன வேல்யூ கிடைக்குது ஜி மைனஸ் ஆர் ஒமேகா ஸ்கொயர். அந்த ஆங்கிள் வந்து 0வோட வேல்யூ 1 காஸ் 0வோட வேல்யூ 1. தேர்ஃபோர் த எஃபெக்ட் ஆஃப் ரொட்டேஷன் இந்த பூமி ரொட்டேட் ஆகிறதுனால அந்த வேரியேஷன் இருக்குது இல்லைங்களா அது இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுது கன்ஃபார்ம் டிக்ரீஸ் தான் ஆகும் ஓகேங்களா. அந்த வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது ரொட்டேட் ஆகிறதுனால எந்த இடத்துல இருந்தால் ஈக்வட்டார் தான் ஓகேங்களா. ஈக்வட்டாரில் இருக்கும்போது டிக்ரீஸ் ஆகுது. பட் அந்த டிக்ரீஸ் ஆகிற வேல்யூ எந்த இடத்துல அதிகமாக இருக்கும்னா அந்த ஈக்வட்டாரில் தான் ஓகேங்களா. எந்த இடத்துல அந்த டிக்ரீஸ் ஆகிற வேல்யூ அதிகமாக இருக்கும் ஈக்வட்டாரில் இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா போல்ஸில் வந்து 0வாக இருக்கும். பூமி வந்து ஒரு வேளை போலில் இருக்குது அந்த பொருள் வந்து போலில் இருக்குது இந்த பொருள் பூமி வந்து இப்படி தான் சுற்றுது அப்படின்னா வேரியேஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி என்னென்னு வரும்னா நமக்கு சேம் தான் வரும். வேரியேஷனே இருக்காது ஜி ஈக்குவலாக இருக்கும். ஜஸ்ட் 90 டிகிரி நம்ம அப்ளை பண்ணும்போது போலோட வேல்யூ என்ன இருக்கும் ஜின்னு இருக்கும். அப்போ பூமி சுற்றுறதுனால அந்த போலில் எந்த ஒரு மாற்றமே இல்லை. போலில் இருக்கிற அந்த கிராவிட்டியோட மாற்றம் எதுவுமே இல்லை. அப்போ எந்த இடத்துல மாற்றம் இருக்குன்னா ஈக்வட்டாரில் மட்டும்தான் மாற்றம் இருக்குது. அந்த மாற்றம் எங்கே மேக்ஸிமமாக இருக்குது அந்த ஈக்வட்டாரில் ஓகேங்களா. அந்த மாற்றம் மேக்ஸிமமாக இருக்கிற இடம் என்னது ஈக்வட்டார் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அப்போ மீனிங் என்னது போலில் நம்ம எப்பயுமே 90 டிகிரின்னு போடும்போது என்ன ஆகுது வெறும் ஜி மட்டும் தான் கிடைக்குது. அப்போ தேர் இஸ் நோ எஃபெக்ட் ஆஃப் ரொட்டேஷனல் மோஷன். அந்த பூமி ரொட்டேட் ஆகிறதுனால ஜியில் எந்த ஒரு மாற்றமுமே ஏற்படுறதில்லை ஓகேங்களா. வேல்யூ ஆஃப் ஜியில் எந்த ஒரு மாற்றமுமே ஏற்படுறதில்லை எந்த இடத்துல இருக்கும்போது போலில் இருக்கும்போது. அப்போ சிம்பிளாக ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க பூமி வந்து சூரியனை சுற்றி வருது ஓகேங்களா. பூமி நார்மலாக சூரியனை சுற்றி வருது. பூமி சூரியனை சுற்றுறதை நிறுத்திட்டா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் போல் ஈக்வட்டார் இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க ஓகேங்களா. அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்போ எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. ஏன்னா இந்த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எதை பொறுத்து இருக்குது அந்த பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிறத பொறுத்து இருக்குது ஓகேங்களா. பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிறத பொறுத்து இருக்குது. அப்போ சூரியனை சுற்றுறதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க. இல்லைனா ஜஸ்ட் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா பூமி சுற்றுறதை நிறுத்திடுச்சு அப்போ போலில் ஒரு பொருள் இருக்குது அப்போ அதோட வேல்யூ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எப்படி மாறும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்பயும் என்ன தான் இருக்கும் மாறாது தான். ஏன்னா போலில் வந்து என்ன வேல்யூவாக இருக்குது ஜஸ்ட் வேல்யூ ஈக்குவல் டு ஜி. அப்போ நீ சுற்றினாலும் சரி சுற்றலனாலும் சரி ஜியோட வேல்யூ மாற போகிறதில்ல எந்த இடத்துல போலில். அப்போ பூமி சுற்றுறதை நிறுத்தினாலும் சுழல்றதை நிறுத்தினாலும் என்ன தான் ஆகும் ஜியோட வேல்யூ மாறாது. எந்த இடத்துலனா போல்ஸில் ஓகேங்களா போல்ஸ் துருவங்களில். நெக்ஸ்ட் இதை வச்சு இந்த போலோட வேல்யூ ஈக்வட்டோட வேல்யூ மைனஸ் பண்ணி பார்த்தோம்னா ஜி அட் போல் மைனஸ் ஜி அட் ஈக்வட்டர் மைனஸ் ஜி அட் ஈக்வட்டார்னா ஜி அட் போலோட வேல்யூ என்னது ஜி மைனஸ் ஜி அட் ஈக்வட்டர் ஜி இன்ட்டு ஜி மைனஸ் ஆர் ஒமேகா ஸ்கொயர்னு இருக்கும் ஆமாங்களா. இப்போ மைனஸ் உள்ள வரும்போது ப்ளஸ் ஆகிடும் மைனஸ் ஜி ப்ளஸ் ஆர் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் ஜி ப்ளஸ் ஜி கேன்சல் ஆகிட்டு ஆர் ஒமேகா ஸ்கொயர் மட்டும் கிடைக்கும். ஒமேகாங்கிறது ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் எர்த்து அட்லீஸ்ட் 7.3 × 10⁻⁵ சம்திங் இருக்கும் ஓகேங்களா. அதோட வேல்யூ என்னது 7.3 கீழே வரும் நம்ம சம்ஸில் பார்ப்போம். 7.3 × 10⁻⁵ ரேடியன் பர் செகண்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் அதோட வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணோம்னா இந்த ஆர் ஒமேகா ஸ்கொயரோட கான்ஸ்டன்ட் வேல்யூ ஓகேங்களா. ஜஸ்ட் நிறைய சம்மில் இதுவும் யூஸ் ஆகும். ஜஸ்ட் 0.034 m/s² ஓகேங்களா. ஆர் ஒமேகா ஸ்கொயரோட வேல்யூ 0.034 m/s². நெக்ஸ்ட்டு இந்த பூமியோட ரொட்டேஷனால் எப்போவே பூமி ஒரு பர்டிகுலர் வேல்யூவில் சுற்றும் போது என்ன ஆகுது குறையுதுன்னு சொன்னால் ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் இப்போ நார்மலாக சுற்றிட்டு இருக்கோம் அப்படி சுற்றிட்டு இருக்கும்போது பர்டிகுலர் ஸ்பீடில் சுற்றும் போது
வேல்யூ குறையுது. எந்த வேல்யூ? ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அப்போ அந்த வேல்யூ எப்போ 0 ஆகும் அப்படிங்கிற கண்டிஷன் தான் என்னது? ஜஸ்ட் வெயிட்லெஸ்னஸ்னு பார்ப்போம். ஓகேங்களா? அந்த வேல்யூ 0 ஆயிடுச்சுன்னா மீனிங் கிராவிட்டி 0னா கிராவிட்டியோட வேல்யூ அந்த இடத்துல சேஞ்ச் ஆகிற வேல்யூ வந்து மேக்ஸிமம். ஓகேங்களா? ஈக்குவல் டு ஜி அளவுக்கே மறுபடியும் சேஞ்ச் ஆகுது. ஏற்கனவே இருக்கிற வேல்யூ ஜி சேஞ்ச் ஆகிறதும் -g அப்படின்னா g - g என்ன ஆயிடும்? 0 ஆகிடும். ஆமாங்களா? அந்த அளவுக்கு எப்போ இருக்கும் அப்படிங்கிற கண்டிஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வெயிட்லெஸ்னஸ் டியூ டு ரொட்டேஷன் ஆஃப் எர்த், பூமியின் சுழற்சியினால எடையின்மை எப்போ ஏற்படும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஜஸ்ட் வெயிட்லெஸ்னஸ் பார்க்கும்போது என்ன பார்ப்போம்? அப்பேரண்ட் வெயிட், அதை வச்சு தான் நம்ம பார்ப்போம். அப்பேரண்ட் வெயிட் ஆஃப் எ பாடி டிக்ரீசஸ் டியூ டு ரொட்டேஷன் ஆஃப் எர்த். இப்போ தான் நம்ம பார்த்தோம் அந்த அப்பேரண்ட் வெயிட் வந்து பூமி ரொட்டேட் ஆகிறதுனால குறையுது. இஃப் ஒமேகா இஸ் த ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் த எர்த் ஃபார் விச் எ பாடி அட் த ஈக்வட்டார் பிகம்ஸ் வெயிட்லெஸ்னஸ். அதாவது நம்ம என்ன கன்சிடர் பண்ணுறோம்னா ஒமேகா ஸ்பீடில் ஒரு ஒமேகாங்கிறது ஒரு பர்டிகுலர் ஸ்பீட். ஓகேங்களா? அது என்னன்னு தெரியாது, நம்ம இப்போ இனிமேல் தான் கண்டுபிடிக்க போகிறோம். பட் அந்த ஸ்பீடில் ஒரு பொருள் வந்து பூமியோட எந்த இடத்துல? ஈக்வட்டார். ஏன்னா போல்ஸில் இருக்கும்போது வேல்யூ மாற போகிறதுல நமக்கு தெரியும். இப்போ தான் நம்ம பார்த்தோம். அப்போ ஈக்வட்டாரில் இருக்கிற ஒரு பொருள் ஜஸ்ட்டு ஒமேகா ஸ்பீடு, ஒமேகாங்கிறது என்னது? அது வந்து 0 ஆகிறதுக்கு தேவையான ஸ்பீட். நம்ம இப்போதைக்கு அதை கன்சிடர் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்பீடில் சுற்றுனுச்சுன்னா வேல்யூ என்னவாக இருக்கும்? வெயிட்லெஸ்னஸாக இருக்கும் அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்போ அந்த ஒமேகாவோட வேல்யூ நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். எவ்வளோ வேகத்தில் எவ்வளோ ஆங்குலர் வெலாசிட்டியில் பூமி சுற்றினா வெயிட்லெஸ்னஸ் அந்த பொருளுக்கு வந்து எடையே இல்லாத மாதிரி இருக்கும், ஜஸ்ட் 0 வேல்யூ கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஜஸ்ட் ஈக்வட்டாருக்கான ஃபார்முலா என்னது? g - ஒமேகா ஸ்கொயர் ஆர் காஸ் ஸ்கொயர் பை. தீட்டாவோட வேல்யூ இந்த இடத்துல பைன்னு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அப்போ பையோட வேல்யூ 0 டிகிரி, காஸ் 0வோட வேல்யூ 1. அப்போ g - ஒமேகா ஸ்கொயர். இந்த இடத்துல என்ன வேல்யூ 0ன்னு சொல்லிட்டு நமக்கு என்ன தேவை? g டேஷோட வேல்யூ 0 ஆகணும். ஆமாங்களா? அந்த g டேஷோட வேல்யூ 0 ஆகணும். அப்போ 0 = g - ஒமேகா ஸ்கொயர் ஆர். அப்போ g = ஒமேகா ஸ்கொயர் ஆர். நமக்கு என்ன வேணும்? ஒமேகாவோட வேல்யூ ஃபைனல் வேல்யூ வேணும். அப்போங்கும்போது √g/r நம்ம எழுதிக்கலாம். இதே டைம் பீரியடும் கேட்டிருந்தாங்கன்னா ஜஸ்ட் இந்த ஒமேகாவில் t = 2π/ஒமேகா அந்த ஃபார்முலாலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒமேகா கண்டுபிடிச்சிடலாம். ஒமேகாவிலேருந்து நம்ம டைம் பீரியட் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? அப்போ எவ்வளோ டைம் இருக்கும்? ஒமேகாங்கிறது இவ்வளோ ஸ்பீடில் சுற்றினா வேல்யூ 0 ஆகும். அப்போ அவ்வளோ ஸ்பீடில் சுற்றினா ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம் இருக்கும் அப்படிங்கிறது தான் மீனிங் அந்த டைம் பீரியடுங்கிறது. ஓகேங்களா? இப்போ டைம் பீரியட் = 2π. இது அப்படியே தலைகீழ வரும். ஏன்னா /ஒமேகா இருக்கிறதுனால √r/gன்னு கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸ்லாம் ஜஸ்ட் அதில் சப்ஸ்டிட் பண்ணும்போது ஆரோட வேல்யூ என்னது? 6.4 × 10⁻6 மீட்டர் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஜியோட வேல்யூ 10 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது இந்த ஒமேகாவோட வேல்யூ என்னவாகுது? இதில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது 1/800 ரூட்லேருந்து வெளியே எடுக்கும்போது 1/800 நமக்கு கிடைக்குது. அப்போ 1/800ஓட வேல்யூ அப்ராக்சிமேட்டாக நம்ம எடுக்கும்போது ஜஸ்ட்டு 1.25 × 10⁻³ ரேடியன். ஓகேங்களா? ரேடியன் பர் செகண்ட். 1.25 ஆங்குலர் வெலாசிட்டி எவ்வளோ? 1.25 × 10⁻³ ரேடியன். இது ஆக்சுவலான வேல்யூ இல்லை. ஓகேங்களா? ஆக்சுவலான வேல்யூ கீழே நம்ம பார்ப்போம். பட் இந்த இடத்துல இருக்கிறது என்னது? வெயிட்லெஸ்னஸ் கண்டிஷனுக்கு தேவையான ஆங்குலர் வெலாசிட்டி. பூமி இவ்வளோ வேகத்தில் சுற்றினா அந்த ஒரு பொருள் ஈக்வட்டாரில் இருந்துச்சுன்னா அதில் வந்து வேல்யூ 0வாக தான் இருக்கும், வேல்யூ எதுவுமே காமிக்காது. அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் என்னது? வேல்யூ ஃபார்முலா என்னது? ஜஸ்ட் அந்த வேல்யூ ஆங்குலர் வெலாசிட்டிக்கான வேல்யூ 1.25 × 10⁻³ ரேடியன் பர் செகண்ட். இதே அந்த இடத்துல டைம் பீரியட் எப்படி இருக்கும்? ஒரு நாளைக்கு தேவையான டைம் பீரியட் எப்படி இருக்கும்னா ஜஸ்ட் 2π × √r/gன்னு இருந்துச்சிங்களா? ஜஸ்ட் அந்த வேல்யூ r/gயில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்னென்னு கிடைக்குது? 5056 செகண்ட் நமக்கு கிடைக்கிறது. என்னது? டைம் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் செகண்டில் கிடைக்குது. அதை வந்து மினிட்ஸுக்கு மாற்றினோம்னா 84 மினிட்ஸ்னு சொல்லலாம். அதை வந்து நம்ம ஹவர்ஸுக்கு மாற்றும் போது அப்ராக்சிமேட்லி 1.4 ஹவர்ஸ். அப்போ இப்போ நார்மலாக எவ்வளோ நேரம் இருக்குது? 24 ஹவர்ஸ் ஆகுது ஒரு பூமி தன்னை தானே சுற்றி வர்றதுக்கு. அப்போ ஒரு பர்டிகுலர் வேல்யூ எந்த வேல்யூவில்? இந்த ஒமேகாங்கிறது இந்த வேல்யூவில் சுற்றுனுச்சுன்னா பூமி இவ்வளோ ஸ்பீடாக நம்ம தன்னை தானே சுற்றிக்கிச்சுன்னா எவ்வளோ நேரத்தில் சுற்றி வந்துடும்? 1.4 ஹவர், அப்ராக்சிமேட்லி 84 மினிட்ஸ். ஓகேங்களா? 1 மணி நேரம் 24 நிமிஷத்தில் வந்து பூமி தன்னை தானே சுற்றி வந்துடும் அப்படிங்கிறது தான் இதுக்கான மீனிங். நெக்ஸ்ட்டு அப்போ இது வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா இப்போ நார்மலாக இருக்கிறத விட எப்படி இருக்குன்னா 1/17 டைம்ஸ். இப்போ நார்மலாக இருக்குன்னா அதில் வந்து 1/17 டைம்ஸ் ஆஃப் த ப்ரெசன்ட் டைம் பீரியடுக்கு வந்து இது ஈக்குவலாக இருக்குது. தேர்ஃபோர் அதுக்கு மீனிங் என்னது? எர்த் ஸ்டார்ட்ஸ் ரொட்டேட்டிங் 17 டைம்ஸ் ஃபாஸ்டர். இப்போ நார்மலாக சுற்றுறத விட பூமி 17 மடங்கு வேகமாக சுற்ற ஆரம்பிச்சிது. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து 1 கிலோமீட்டர் ஸ்பீடு அந்த மாதிரி சுற்றிட்டு இருக்குன்னா மீனிங் என்னது? 17 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து அது சுற்ற ஆரம்பிச்சதுன்னா என்னவாகும்? வேல்யூ வந்து 0 ஆகும். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஈக்வட்டாரில் வந்து 0 ஆகும். அந்த ஒரு கண்டிஷனுக்கு பேர் என்னன்னு சொல்லலாம்? வெயிட்லெஸ்னஸ். ஏன்னா m/gங்கும் போது ஜியோட வேல்யூ 0ங்கும் போது மொத்தமும் 0 தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு
இஃப் த எர்த் ஸ்டாப்ஸ் ரொட்டேஷன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இஃப் த எர்த் ஸ்டாப்ஸ் ரொட்டேஷன் அபவுட் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ் தென் அட் ஈக்வட்டார், நம்ம போல்ஸ்க்கு சொன்னோம், போல்ஸில் வந்து வேல்யூ மாற போகிறதுல, அப்போ அது அப்படியே தான் இருக்கும். பட் ஈக்வட்டாரில் எப்படி இருக்கும்? இஃப் த எர்த் ஸ்டாப்ஸ் ரொட்டேஷன் அபவுட் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ் தென் அட் த ஈக்வட்டார் the value of g increases by omega r square. ஓகேவா? ஏன்னா இப்போ குறைஞ்சிட்டு இருக்கு. ஆமாங்களா? நார்மலாக g dash equal to g minus omega square r, அதுதான் நமக்கு ஃபார்முலா. இது குறைய, அது சுத்துறதை நிறுத்திடுச்சுன்னா மீனிங் என்ன ஆகிடும்? இதோட வேல்யூ இல்லாமல் போயிடும். அந்த மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் சுத்துறதுனால நமக்கு கிடைக்கிறது. ஆமாங்களா? ஈக்வேட்டரில். அப்போ அது இல்லாமல் போயிடுச்சு, சுத்துறதுனா இது இல்லைங்கிறது மீனியும். அப்போ என்ன ஆகும்? இந்த அளவுக்கு டிக்ரீஸ் ஆகிறது இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். பூமி தன்னைத்தானே சுத்துறதை நிறுத்திடுச்சுன்னா கிராவிட்டியோட வேல்யூ அட் ஈக்வட்டார் என்னவாகும்? ஒமேகா ஸ்கொயர் ஆர் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வெயிட்டுங்கும் போது எம் ஒமேகா ஸ்கொயர் ஆர் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். எம் ஒமேகா ஸ்கொயர் ஆர் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். ஏற்கனவே பார்த்த மாதிரி மாஸ் ஆஃப் த எர்த்தான வேல்யூ என்னது? 5.98 into 10^24 kg. டென்சிட்டி ஆஃப் எர்த் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் ஃபார்முலா. டென்சிட்டி வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் அதை வச்சு பார்த்துருவோம். ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலாவில் வச்சு பார்க்கும்போது இன் டேர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டியில் பார்த்துருப்போம். அப்போ அதை வச்சு நம்ம எடுக்கும்போது கிராவிட்டிக்கான ஃபார்முலாவில் எடுக்கும்போது 3g divided by 4πgr நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இதில் வந்து நம்ம அந்த எல்லா கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு என்னென்னு கிடைக்குது? டென்சிட்டி ஆஃப் எர்த்து 5478.4 kg அப்படிங்கிறது தான் என்னது? டென்சிட்டி ஆஃப் எர்த். ஓகேங்களா? இதுவும் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி சில சம்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, the height at which the weight of the body becomes 1/60th its weight on the surface of the earth. ஓகேங்களா? என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா, ஒரு பொருள் ஒரு பர்டிகுலர் ஹைட்டுக்கு போகும்போது தன்னோட பூமியில் இருந்த வெயிட்டை விட 1/16th மடங்கு ஆகணும். அப்போ அந்த ஹைட் என்ன அப்படிங்கிறது மீனிங் கேட்குறாங்க. ஓகேங்களா? சிம்பிளாக சொல்லணும்னா, பூமியில் வந்து வெயிட் வந்து W இருந்துச்சுன்னா எவ்வளோ ஹைட்டு போனால் W/16 அளவுக்கு வெயிட் இருக்கும் அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? பூமியோட சர்ஃபேஸில் W இருந்துருந்துச்சுன்னா எவ்வளோ ஹைட்டு போனால் அது வந்து W/16 இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம இது என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணலாம்? ஹைட்டை வச்சு வெயிட் கேட்டிருக்காங்க. வெயிட்டுங்கிறதுக்கு ஃபார்முலா என்னது? வெயிட் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு கிராவிட்டி. ஓகேங்களா? அப்போ கிராவிட்டியை வச்சு தான் இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். வேரியேஷன் ஆஃப் கிராவிட்டி. மாஸ் எங்கேயும் மாற போகிறதில்ல. எது மாறப்போகுது? கிராவிடேஷன் ஹைட்டை பொறுத்து மாறப்போகுது. அதை பேஸ் பண்ணி இதை நம்ம சால்வ் பண்ணலாம். நமக்கு அதுக்கான ஃபார்முலா என்னது? g dash equal to g into 1 plus h/r the whole square. இதோட g dash ஓட வேல்யூ தான் என்னவா மாறுது? நமக்கு 1/16 ஆஃப் g. மாஸ் மாற போகிறது இல்லை. அப்போ கிராவிட்டி என்னவா மாறி இருக்குது? 1/16 தானே சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட்டு அந்த வேல்யூ 1/16. அப்போ 1/16 ஆஃப் g. g dash ஓட வேல்யூ என்னது? 1/16 ஆஃப் g. ஜஸ்ட் இந்த டேர்ம்ஸ் இந்த பக்கம் இருக்குது. நமக்கு g கேன்சல் பண்ணிடலாம். இந்த 1/16 மேலே வந்துருச்சு அப்படின்னா இதையும் நம்ம தலைகீழாக எழுதிக்கலாம். ஆமாங்களா? அப்போ 16 ஈக்குவல் டு 1 plus h/r the whole square. இந்த டிவைட் பையில் இருக்க மொத்த டேர்ம்ஸும் நியூமரேட்டரை கொண்டு போயிடுறேன். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் கொண்டு போனால் அது ஸ்கொயர் ரூட் ஆகிடும். அப்போ 16 ஸ்கொயர் எடுத்தோம்னா 4. இந்த 1 அந்த பக்கம் வந்தால் 3. இந்த r இங்கே போணுச்சு அப்படின்னா வந்து 3r. ஆமாங்களா? அப்போ எவ்வளோ ஹைட்டில்? 3r ஹைட்டில். இதுக்கான மீனிங் என்னென்னா, பூமியோட எர்த்து ரேடியஸ் r, இந்த இடத்துல வெயிட் Wனா W/16 எங்கே இருக்கும்? பூமியோட சர்ஃபேஸில் இருந்து 3r டிஸ்டன்ஸில் இருக்கும் போது அதோட வேல்யூ எப்படி இருக்கும்? அந்த ஹைட், இந்த மொத்த ஹைட்டோட வேல்யூ h ஈக்குவல் டு 3r டிஸ்டன்ஸில் தான் என்ன ஆகும்? வெயிட் வந்து 1/16 மடங்கு குறையும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம். A body weighs 200 Newton on the surface of the earth. How much it weight halfway down the center of the earth? இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஒரு பொருள் வந்து சர்ஃபேஸ், பூமியோட சர்ஃபேஸில் 200 நியூட்டன் வெயிட் இருக்குது அப்படின்னா பூமியோட சென்டருக்கு போகிற வழியில் பாதி தூரத்தில் அதோட வெயிட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ பூமியிலேருந்து கீழ் பக்கம் போகிறோம் அப்படின்னா டெப்த்துங்கிற கண்டிஷன் நமக்கு தெரியும். அப்போ இந்த இடம் சர்ஃபேஸு 200 நியூட்டன், இது வந்து சென்டர் ஆஃப் த எர்த்து, ரேடியஸ் வந்து 6. எந்த இடத்துல, ஓகேங்களா, சாரி, ஆஃப் த r/2 டிஸ்டன்ஸ், இது ஒரு r/2, இது ஒரு r/2. r/2 டிஸ்டன்ஸில் அதோட வேல்யூ என்ன, அந்த பொருளோட வெயிட் என்ன அப்படிங்கிறத கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த இடத்துல வெயிட் என்னது? 200 நியூட்டன். இந்த இடத்துல வெயிட் என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. நமக்கு அதுக்கான ஃபார்முலாவும் தெரியும். ஒரு பர்டிகுலர் டெப்த்துனா g dash equal to g into 1 minus d/r. டிங்கிறது டெப்த்து. அந்த டெப்த் இந்த இடத்துல என்னன்னு சொல்லியிருக்காங்க? r/2. ஆமாங்களா? r/2 பாதி அளவு. அப்போ அந்த டிக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம்? r/2
2 இன்ட்டு இந்த ஒரு ஆர் ஓகேங்களா. ரேடியஸில் பாதி அளவுங்கும் போது r/2 இந்த ஆர் கேன்சல் ஆகிட்டு மீதி என்ன இருக்கும் g இன்ட்டு 1/2. அப்போ இது என்னது ஜி டேஷு. ஜஸ்ட் நமக்கு இப்போ மாஸோட தேவை. அப்போ மாஸ் இன்ட்டு கிராவிட்டி தான் என்னது வெயிட்டு. mg டேஷ் ஈக்குவல் டு mg இன்ட்டு 1/2. mgயோட வேல்யூ தான் என்னென்னு கொடுத்துருக்காங்க அவங்க அட் சர்ஃபேஸ் இருக்கிறது தான் நம்ம நார்மலாக mgன்னு எழுதுவோம். mg டேஷுங்கிறது நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஓகேங்களா. அப்போ சர்ஃபேஸில் இருக்கிறது 200 டிவைட் பை 2னா 100 நியூட்டன். அப்போ பூமியோட ரேடியஸில் பாதி தூரத்தில் நம்ம கீழே வரும்போது அதோட வெயிட் என்னவாகுது 200 இருந்தது 100 மாறுது. நெக்ஸ்ட் சம். The reading of spring balance corresponds to 100 Newton while situated at the north pole and a body is kept on it. ஜஸ்ட்டு என்னவாகுது ஒரு ஸ்ப்ரிங் பேலன்ஸ் இருக்குது. அந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸ் மேலே ஒரு வெயிட் வச்சுருக்காங்க, ஒரு பொருள் வச்சுருக்காங்க. அதோட வெயிட் என்னவாகுது 100 நியூட்டனாக இருக்குது. எப்போ போல்ஸில் ஓகேங்களா, நார்த் போலில். நார்த் தானே, ஆமாம் நார்த் போல் ஓகேங்களா. The weight of recorded on the same scale if it is shifted to the equator. அந்த பொருள் அங்கே இருந்து ஈக்வெட்டாருக்கு போயிடுச்சு ஓகேங்களா. மீனிங் என்னென்னா ஜஸ்ட்டு போலில் இருக்குது, ஈக்வெட்டார் இங்கே போலில் இருக்குது. போலில் இருக்கும்போது 100 நியூட்டன், அது ஈக்வெட்டாருக்கு வந்துடுச்சு ஓகேங்களா. ஈக்வெட்டாருக்கு வந்துடுச்சுன்னா அதோட வெயிட் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஷனில் கேட்குறாங்க ஓகேங்களா. அது இங்கே வரும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஷனில் கேட்குறாங்க. நமக்கு இந்த இடத்துல என்ன எடுத்துருக்கு சொல்கிறாங்க, ஜியோட வேல்யூ 10னும் ஆரோட வேல்யூ 6.4 இன்ட்டு 10⁶ மீட்டர்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு என்ன தெரியும், போல்லேருந்து ஈக்வெட்டாருக்கு போகும்போது என்னவாகும், இது போல் வேல்யூ அதிகமாக இருக்கும், ஈக்வெட்டார் வேல்யூ கம்மியாக இருக்கும். இங்கே வரும்போது கன்ஃபார்ம் டிக்ரீஸ் ஆகும் ஆமாங்களா. ஜியோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது. அப்போ ஜி டிக்ரீஸ் ஆச்சுன்னா வெயிட் ஆல்சோ டிக்ரீஸ் தான் ஆகும் ஓகேங்களா. அப்போ வெயிட்டும் டிக்ரீஸ் தான் ஆகும். நம்ம அதுக்கான ஃபார்முலா போல்ஸுக்கான ஃபார்முலா வச்சு ஈக்வேட்டருக்கான ஃபார்முலா வச்சு நம்ம டெரைவ் பண்ணும்போது ஜி டேஷ் ஈக்குவல் டு ஜி மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஆர். ஜியோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும் 10ன்னு தெரியும், மைனஸ் ஒமேகாவோட வேல்யூ இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. பூமியோட அந்த ஆங்குலர் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் வேல்யூ என்னன்னா 7.3 இன்ட்டு 10⁻⁻5 ரேடியன் பர் செகண்ட் ஓகேங்களா. இதுதான் கான்ஸ்டன்ட் வேல்யூ. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது என்னது, அந்த வேல்யூவில் சுற்றினா வேல்யூ 0வாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். அது வேறு இது வேறு ஓகேங்களா. இதுதான் ஆக்சுவல் வேல்யூ. அது அப்படி சுற்றினா வேல்யூ 0 ஆகும் அப்படிங்கிறது தான் நம்ம முன்னாடி பார்த்தது. இன்ட்டு ரேடியஸ் வந்து எப்படி ஆகலாம் 6400 இன்ட்டு 10⁻3ன்னு எழுதலாம். இதை ஜஸ்ட் நம்ம சால்வ் பண்ணால் நம்ம இது என்னது ஒமேகா ஸ்கொயர் ஆர். நம்ம ஏற்கனவே இதோட கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்துருந்தோம் 0.034 ஆமாங்களா, 0.034. அப்போ அதோட வேல்யூ 0.034 இதில் 10ல். அப்போ இது நம்ம மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஜி டேஷ் ஈக்குவல் டு 9.966. 10ல் வந்து 0.04 போனால் 9.966. வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க, எம்ஜியோட வேல்யூ 100, ஜியோட வேல்யூ இதில் 10 அப்படின்னா m இன்ட்டு 10 ஈக்குவல் டு 100னா எம்மோட வேல்யூ என்னதான் இருக்கும் 100/10. ஜஸ்ட்டு மாஸ் வந்து 10ஆக தான் இருக்கும். இது வந்து கிராவிட்டியோட வேரியேஷன். அப்போ வெயிட்டோட வேரியேஷன் என்னது m இன்ட்டு ஜி டேஷ் ஆமாங்களா, m இன்ட்டு ஜி டேஷ். அப்போ m இன்ட்டு ஜி டேஷ் போடும்போது எம்மோட வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 10 இன்ட்டு 9.966ங்கும் போது ஜஸ்ட் ஒரு ஸ்டாண்ட் தள்ளி அந்த பக்கம் வந்துச்சுன்னா 99.66 நியூட்டனாக இருக்கும். எப்படி 99.66 நியூட்டன் ஓகேங்களா. அதுதான் அதாவது மீனிங் என்னதுக்கு, போல்ஸில் வந்து 100 நியூட்டன் இருந்தது, ஈக்குவட்டாருக்கு வரும்போது 99.66 நியூட்டன் ஆகிடுச்சு. வேல்யூ என்னன்னு எடுத்துருக்கும் போது ஜியோட வேல்யூ 10ன்னு அவங்க கன்சிடர் பண்ண சொல்லிட்டாங்க. ஜஸ்ட் நம்மளோட கால்குலேஷனோட சிம்பிளிஃபிகேஷனுக்காக ஓகேங்களா. இதுதான் வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட அந்த ஒரு வேரியேஷன். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம எதை பற்றி பார்ப்போம்னா கிராவிடேஷனல் ஃபீல்ட் இன்டென்சிட்டி, கிராவிடேஷனல் ஃபீல்ட் இன்டென்சிட்டி, கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, இதை பேஸ் பண்ணிலாம் ஃபர்தராக நம்ம மூவ் பண்ணுவோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுவோம். இதுக்கு மேலே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுவோம் ஓகேங்களா. தேங்க்யூ. டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம்.